பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு இறங்கியுள்ளது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் விநியோகம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் முன்னோடி திட்டமாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது அரசின் பரிசீலனையில் இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி சமீபத்தில் கூறியிருந்தார். முதற்கட்டமாக கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் முதற்கட்டமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருந்தார். இதற்கான பரிசீலனையில் அரசு ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் 1 லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ள தமிழக அரசு அதுகுறித்து ரேஷன் கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்டறிய உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புழுங்கல் அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, கோதுமை, பாமாயில் போன்றவை வழங்கப்படுகின்ற நிலையில் கோதுமை மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. இதுபோன்ற சூழலில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தையில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விலைவீழ்ச்சி அடைவதை தடுக்கவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் இதுகுறித்து அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்பது தொடர்பாக கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்டு அது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதற்காக ரேஷன் கடைகளுக்கு ஒரு படிவம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்று பயனாளிகளிடம் கேட்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பயனாளிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதற்காக பூர்த்தி செய்த படிவத்தை மாவட்ட நிர்வாகம் சேகரித்து தமிழக அரசின் கவனத்துக்கு அனுப்பி வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதில் பெரும்பாலான மக்கள் தேங்காய் எண்ணெய் வழங்க ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கிறது. இதன்படி விரைவில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் வழங்க அரசு உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன்.